வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நம்ம புதுசாக ஒரு பிசி வாங்குறது உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கும். அந்த பிசி வாங்கிட்டுக்கு அப்புறம் வந்து நான் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூபிஎஸ் வாங்கினேன். எதுக்காகனா நம்ம ஏதாச்சும் வந்து பிசியில் கேம் ஆடும்போதோ இல்லை வீடியோ எடிட் பண்ணும்போது சடனாக வந்து பவர் கட் ஆச்சுனாக்கா நம்ம டென்ஷன் ஆகிடுவோம். அதுவும் இல்லாமல் நம்ம சேவ்டு ஒர்க்ஸ் எல்லாம் வந்துட்டு அது போய்டும், நம்ம வீட்டில் கஷ்டப்பண்ணுதெல்லாம். ஸோ அதுக்காக அந்த ஒர்க்கெல்லாம் வந்து சேவ் பண்ணுறதுக்காக ஒரு யூபிஎஸ் வாங்கியிருக்கேன். இந்த யூபிஎஸ் அப்படி என்ன ஸ்பெஷலு, நம்மளுக்கு எவ்வளோ நாள் தாங்கும், ஸோ நம்ம என்ன டிவைசஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இதுக்காக நான் ஃபுல் ரிவ்யூ வந்துட்டு ஒரு வாரம் விட்டு நான் யூஸ் பண்ணி நான் போடுறேன். அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த யூபிஎஸ்ஸை குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம். ஓகே காய்ஸ், நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ உள்ளே வந்தால் ஒரு இந்த தர்மல் குத்து சேஃபாக குதிச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓ, ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே வெளியே எடுக்கணும் போல். வெயிட்டாக இருக்குது. ஸோ ஒரு 5 kgs மேலே இருக்கும்ன்ட்டு நினைக்கிறேன். இருக்கும் நல்ல யூபிஎஸ்னால் 5 kgs கூட இல்லை, எப்படி சொல்லுங்கள். ஓகே, ஒரு வழியாக நம்ம எடுத்தாச்சு. கீழே என்ன கொடுத்துருக்காங்க. ஓகே, கேபிள் வச்சுருக்காங்க கீழே. அப்பாடா, கையை வலிக்குதுங்க. பார்க்க சின்னதாக இருக்குது, பட் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஸோ இது உள்ள பார்த்தீங்கன்னா வேறு எதோ பிடிச்சிக்கிறாங்களா, ஏதாச்சும் ஒரு குவிக் ஸ்டார்ட் கைடு கொடுத்துருக்காங்க. வேணுன்னா படிக்கலாம், நான் எப்படியும் படிக்க போகிறதில்ல. ஓகே, இதெல்லாம் நம்ம கீழே வச்சுருவோம். ஓகேங்க, இது தாங்க நம்மளுக்கு மெயின் ப்ராடக்ட்டு. ஸோ இதில் ப்ராடக்ட்டில் நான் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே நம்மளுக்கு 3 போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்பாடா, என்னால் வெயிட் ஃபீல் பண்ண முடியுதுங்க. இது சின்னதாக இருந்தாலும் 5 kgs மேலே இருக்குது. ஸோ சிங்கிள் ஹேண்டில் என்னால் இங்கே மெயின்டைனே பண்ண முடியல. ஸோ நீங்கள் தூக்கிட்டு வரும்போதோ இல்லை வந்துட்டு நீங்கள் இந்த மாதம் அன்பாக்ஸ் வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் யாராச்சும் பக்கத்தில் இருக்கும் போது பார்த்துங்க. இல்லை அட்லீஸ்ட் இந்த மாதம் ஒரு டேபிள் வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் சேஃபாக இருக்கும். ஓகே, நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு எவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது, அப்புறம் இன்புட் எப்படி இருக்குதுங்க இந்த சீட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது சைடில் வைக்குவோம். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம இந்த பாக்ஸில் வேறு நம்மளுக்கு எதுவும் வரல. ஸோ இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1 மீட்டர் இருக்குன்னு சொன்னாங்க. செக் பண்ணிவிடுவோம். ஓகே, எடுத்தாச்சு. ஓகே, போதுமான அளவுக்கு இந்த ஒயர் லென்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த யூபிஎஸ்ஸில் நம்மளுக்கு என்னென்ன நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 போர்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. நீங்கள் ஒரு டெஸ்க்டாப் வச்சுக்கலாம், அப்புறம் ஒரு CPU கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை நீங்கள் வந்துட்டு பிரிண்டர் வச்சுக்கலாம், இல்லை வேணுனாக்கா நீங்கள் மொபைலை சார்ஜுக்கு போட்டுக்கலாம். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்மளுக்கு வேறு என்ன 2 ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் சர்ச் ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டு நம்ம வீட்டில் ஃப்ளக்சுவேட் ஆகுது பார்த்தீங்களா, ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ்னு. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்மளுக்கு என்ன ஆகுதுனாக்கா இந்த யூபிஎஸ் நம்மளோட டெஸ்க்டாப்பு அப்புறம் CPU வந்துட்டு நம்மளுக்கு பத்திரமா பார்த்துக்கோ. எந்த பவர் ஜாஸ்தியும் போகாது, பவர் வந்து லோவும் போகாதுன்ட்டு அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இந்த சார்ஜர் வச்சு இந்த மொபைலை வந்து சார்ஜ் போட போகிறோம், சார்ஜ் ஆகுது இல்லையான்ட்டு. ஸோ நம்மளுக்கு வரும்போது கொஞ்சம் சார்ஜில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ செக் பண்ணிவிடுவோம். ஸோ எதுனா ஒரு போர்ட்டில் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ணி நான் இதை இங்கே ஃபோனுக்கு இங்கே கனெக்ட் பண்ணி இங்கே வச்சிட்றேன். ஸோ இதை நான் இங்கே திருப்பிட்டு ஸோ இது ஆன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே பெருசாக கொஞ்சம் ஆன் பண்ணிட்டு இங்கே ஹோல்டில் வச்சாக்கா இங்கே ஆன் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு இங்கே சார்ஜ் ஏறிச்சா. ஓகே, சார்ஜிங்காக ஏறிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கனாக்கா 360 வாட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க. நீங்கள் 33 வாட்ஸ் சார்ஜிங்காக இருக்கலாம், இல்லை வந்துட்டு 100 வாட்ஸ் சார்ஜிங்காக இருக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 33 வாட்ஸ் தான் இருக்குது. எல்லாமே வந்து இதில் நம்மளால் சார்ஜ் போட முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது பேட்டரி சேவர்னு இருக்குது. இது நீங்கள் கிளிக் பண்ணினாக்கா இந்த பேட்டரி சேவர் மாஸ் இங்கே கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எங்கே கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்டெண்ட் பேட்டரி லைஃப் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க பேட்டரி சேவரில். ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா க்ரீனாக வந்து பேட்டரி சார்ஜிங் ஆகிட்டு இருக்குது.
ரெட்னா வந்துட்டு பேட்டரியை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு இருக்குது, ஆஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ்னு இருக்குது. ஸோ இந்த லைட்டில் நம்மளுக்கு எது கிடைக்குதோ ஸோ அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த யூபிஎஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுக்கு 3300 ருபீஸ்க்கு இப்போ டேட்டில் இருக்குது. ஃபியூச்சரில் வந்துட்டு ஜாஸ்தி ஆகலாம் இல்லை கம்மியாகலாம். அது பெஸ்ட் பை லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த யூபிஎஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 இயர்ஸ் வாரண்ட்டி தராங்க. உங்களுக்கு வேணும்னாக்கா எக்ஸ்ட்ரா 1 இயர்க்கு வாரண்ட்டி வாங்கிக்கலாம். ஒரு 600 ருபீஸ் என்ன கேட்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பீப்பிங் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 4 to 6 ஹவர்ஸில் இந்த யூபிஎஸ் ஃபுல்லாக சார்ஜ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ என்னோட டெஸ்க்டாப்புக்கு இதை கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இது எப்படி வேலை செய்யுதுன்னு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது CPU அண்ட் மானிட்டர் வந்துட்டு கேபிள் இது. ஸோ இங்கே நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ணிட்ட பிறகு இதை நம்ம இதுலேருந்து ஆன் பண்ணுவோம். ஸோ இதில் நான் இன்னும் எக்ஸ்டர்னல் பவர் போர்ட்டுக்கு ஒன்றும் கனெக்ட் பண்ணல. இந்த கேபிள் இங்கே தான் இருக்குது. இதில் எவ்வளோ சார்ஜ் இருக்கோ ஸோ அதுலேருந்து தான் நம்ம இதை ஆன் பண்ண போகிறோம். இங்கே ஆன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இங்கே லைட் எரியுது. ஸோ அப்படியே CPU ஆன் பண்ணுறேன். ஓகே ரன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இல்லை நம்மளுக்கு யூபிஎஸ் பேட்டரியிலேருந்து ரன் ஆகிட்டே இருக்குது. நம்ம லாகின் பண்ணுவோம். பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாங்க நல்லா வேலை செய்யுது. இதோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா 1 or 2 வீக்ஸ் நான் யூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ மணி தான் நம்மளுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்குது. நல்லா இருக்குல்ல நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த யூபிஎஸ் நான் 1 or 2 வீக்ஸ் யூஸ் பண்ணிட்டு பிறகு ஃபுல் ரிவ்யூ போடுறேன். ஸோ அது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அடுத்து இதே வேலையில் உங்களுக்கு சந்திக்கிற வரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே.